நம்ம நிறைய நேரத்துல இந்த ஜெபம் அப்படின்ற வார்த்தையவே என்ன செஞ்சிட்டோம்னா ஒரு ஒரு ரிச்சுவலா மாத்திட்டோம். ரிச்சுவல்னா என்ன சொல்றது, ஒரு சடங்காச்சாரமா கண்டிப்பா ஜெபம் பண்ணணும்ன்ற கட்டாயத்தினால பல நேரம் நம்ம ஜெபிச்சிருக்கோம். பயந்து ஜெபிப்போம். ஜெபிக்கலன்னா ஆண்டவர் என் கூட என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டாரு, என்னை பாதுகாக்க மாட்டாரு, எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிரும், எனக்கு ஏதாவது வியாதி வந்துடும், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன செய்யும் வரும். சில பேர் நினைக்கிறாங்கன்னா ஜெபிக்காட்டா ஏதாவது வந்துடும் நினைக்கிறாங்க. சில பேர் ஜெபிக்காம இருந்தப்ப கூட நல்லா இருந்துச்சு, இப்ப ஜெபிச்சதுனாலதான் அடுத்தடுத்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு சொல்லி நிறைய இந்த ஜெபத்தை குறிச்ச நிறைய தவறான புரிந்து கொள்ளுதல் என்ன செய்யுது இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் மீண்டுமா நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி, நம்ம சபைக்குள்ளேயும் சரி, இந்த ஜெபம் என்ற அஸ்திபாரத்தை இன்னைக்கு திருப்பி என்ன செய்ய போறாரு, போட போறாரு. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? ஆமாம். சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான், நம்ம கற்றுக்கொண்டது. ஆனா பாருங்களேன், அது நமக்கு மூளை அறிவுல இருக்கும், நம்ம மனசுக்குள்ள அது இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா நம்ம அதை செய்யறோமா அப்படின்னா இல்ல. பட் இது நமக்கு ரொம்ப தேவையான அஸ்திபார உபதேசத்துல ஜெபமும் ஒண்ணு. இன்னைக்கு ஜெபிக்காத கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களான்னா நிச்சயமா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஜெபிக்காத சபைகள் இருக்குதானா நிச்சயமா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. எந்த விதத்திலயுமே ஒரு நாள் முழுதும் ஜெபிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க இந்த உலகத்துல என்ன செஞ்சுட்டே தான் இருக்காங்க. நான் சொல்றது கிறிஸ்தவங்கள் என்ன சொல்றேன். அப்படி நம்ம ஜெபமற்றவங்களா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை குறிச்சு அப்போஸ்தலர்ல ஜெபம் என்ற வார்த்தை திருப்பி திருப்பி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு தெரியும், நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருப்போம். சபையாக கூடி ஜெபிச்சாங்க. பவுல் வழக்கமா ஜெபிக்கிற இடத்துக்கு போய் என்ன செஞ்சாரு, ஜெபிக்க போனார். அப்ப அவங்க எது அஸ்திபாரமா சொல்லி கொடுத்தாங்களோ அதை அவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க, கடைபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கர்த்தர் மீண்டுமாக இந்த அஸ்திபாரத்தை நமக்கு போட விரும்புகிறார்.